never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotion. Got my statement, and I'm reading it slow so I can understand it fully. Appreciate my stand and go out of this world and ride on. வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 டிஸ்அட்வான்டேஜ் இந்த டியூக் 390 BS6ல் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், நான் பைக் வாங்கி 3 மாதம் ஆகுது. ஸோ 3 மாதம் ஆகி நான் இந்த 3 மாதமாக என்ன இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்யூச்சர் வந்து ஒரு சில ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகுது, மேஜர் ஃப்யூச்சரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நீங்கள் வந்து முழுசாக பாருங்கள் நண்பா, ஏன்னா நீங்கள் புதுசாக பைக் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இஷ்யூ, அது இஷ்யூன்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஃப்யூச்சர். ஆக்சுவலாக மேஜர் ஃப்யூச்சர் வந்து மிஸ் ஆகுது டியூக் 390 BS6ல். என்ன பார்த்தீங்கன்னா KTM நேவிகேஷன் வந்து மிஸ் ஆகுது. ஆக்சுவலாக டியூக் 390 BS6 வந்து KTM நேவிகேஷன் டோட்டலாக வந்து அந்த ஆப்ஷன், ஈவன் தான் மை ரைட் ஆப்ஷன் வந்து இருக்குது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பேர் பண்ண முடியாது. ப்ளஸ் இங்கே வந்து மேப் வந்து விசிபிள் ஆகாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலையும் ப்ளஸ் ஹெட்செட்டும் மட்டும்தான் வந்து கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ வேணால் நீங்கள் பாருங்கள், KTM மை ரைட் ஆப்ஷன் இங்கே இருக்குது. ப்ளஸ் இங்கேயும் KTM மை ரைட் கனெக்ட் வந்து இருக்குது. பட் நீங்கள் என்ன தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் எப்படி விசிபிளாக இருக்குதுன்னு தெரியல. ஸோ இங்கே பாருங்கள், நாட் கனெக்டடே தான் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் வந்து வேஸ்ட் ஆகுது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா KTM 390 அட்வென்ச்சரில் 390 அட்வென்ச்சர் ப்ளஸ் அந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே மை ரைட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ப்ளஸ் அந்த மேப்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நேவிகேஷன் போட்டு அழகாக செல்ஃபோன் உள்ளே வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நேவிகேஷன் ஃபுல்லாகவே இங்கேயே வந்துடும், ஆஃப் டிஸ்பிளேவில் ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ நம்ம 3.5 lakh ஆல்மோஸ்ட் இங்கே தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா 3,20,000 இன்சூரன்ஸோடு வருது. ஸோ அவ்வளோ கொடுத்து வாங்கியும் இவ்வளோ வேல்யூ ஃபார் மணி தான் பைக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நார்மல் ஃப்யூச்சர் வந்து KTM வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட வந்து கேட்க மாட்டிருக்காங்க. அவங்க நம்ம வாய்ஸே வந்து அவங்க ஹியர் பண்ண மாட்டாங்க என்ன தான் சொன்னாலும். ஸோ அது ஒரு மேஜர் ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, பர்சனலாக மிஸ் ஆகிறது வந்து பெரிய ட்ராபேக்காக கருதுகிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பார்க்கலாம். ஓகே நண்பா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மேஜர் இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறது, அது என்னால் ஃபிக்ஸே பண்ண முடியல. அந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா என்னென்னா TFT டிஸ்பிளேனுடைய ஃபாக் இஷ்யூ. அது மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது. நான் ஈவன் தோ வந்து சர்வீஸ் சென்டர்லேயும் சொல்லி பார்த்தேன். ப்ளஸ் தெர் இஸ் அ செப்பரேட் ஃபோரம் கால்டு டியூக் 390 BS6. அதில் பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபாரினர்ஸ் எல்லாருமே, டியூக் 390 ஓனர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக என்ன மேஜர் இஷ்யூ பார்த்தீங்கன்னா, டியூக் 390 BS6ல் நீங்களே பார்க்கலாம், ஈவன் தான் இது வந்து ஃபுல்லாக TFT டிஸ்பிளே வந்து சீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எதுவுமே உள்ளே போகாத மாதிரி. ஈவன் தான் நீங்கள் ரெய்னி டைமில் கூட ரைட் பண்ணலாம். ஸோ அவ்வளோ அளவுக்கு தான் சேஃப்டியாக பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா மழை காலத்துலேயும் ப்ளஸ் பனி காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த வாட்டர் வந்து உள்ளே போயிடும். ஃபுல்லாக வந்து ஃபாகி ஆகிடும், ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஆல்மோஸ்ட் எண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கவர் ஆகிடுச்சு, இந்த சைடும் கவர் ஆகிடுச்சு. நான் வேணால் அந்த இமேஜ் ஆக்சுவலாக உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன், நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். பட் அது எப்போ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரைடு போயிட்டு கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆன பிறகு அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வெயிலில் வைக்கணும் பைக்கை. வெயிலில் வச்ச பிறகு தான் அந்த ஃபாக் வந்து டிஸப்பியர் ஆகுது. ஆக்சுவலாக நான் சர்வீஸ் சென்டரில் வந்து சொல்லியிருந்தேன் இதை பற்றி. வேணும்னா அவங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இதை வேணுன்னா மாற்றிக்கலாம், ஸ்டில் வேரண்டியில் தான் இருக்குது, ஸோ மாற்றி தரேன்னு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் இஃப் தே சேஞ்ச் ஆல்சோ it is not going to make any sense. ஏன்னா டியூக் 390 BS6 டியூக் 390 ஃபேஸ்புக்கில் வந்து ஃபோரம் இருக்குது. அதில் போய் பார்த்தாலும் ஈவன் ஃபாரினர்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் இதே பிரச்சனை தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பட் அந்த இஷ்யூ வந்து ஸ்டில் சால்வ் பண்ணலை. ஸோ நிறைய பேர் சஜஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து காமன் இஷ்யூ, அது வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஸோ அப்படியே தான் ஓட்டணும் போல். பட் எவ்வளோ நாளைக்கு ஓட்டணும்னு தெரியல. பட் சோஃபார் வண்டி ரைடுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அந்த இஷ்யூ வரத்தில்லை. பட் மழை காலத்தில் கண்டிப்பாக வருது. நான் ஃபுல்லாக வந்து கவர் போட்டிருக்கேன், ஈவன் தோ ரெயின் கோட்டட் கவர் உள்ளே போகாத மாதிரி. பட் ஸ்டில் அது வந்து கண்டிப்பாக அந்த நீராவி மாதிரி உள்ளே போகுது.
ஸோ அது ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. பட் ஸ்டில் we have to accept the truth. ஓகே நண்பா, மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூ பற்றி தான் பேச போகிறோம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்டு 185 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு நம்ம இந்தியன் வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 151 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஐ ரியலி டோன்ட் நோ ஏன் அந்த ரீசன், என்ன ரீசன்னு தெரியல. ஸோ 151 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு கண்டிப்பாக செட் ஆகலைன்னு தான் சொல்ல முடியும். இது பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் அரவுண்டிலே தான் வந்து ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இஷ்யூவை. நீங்கள் இந்த சைடு பாருங்கள், நான் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பார்க்கலாம் இங்கே எவ்வளோ ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு பாருங்கள். ப்ளஸ் வேணும்னா உங்களுக்கு போனஸாக பாட்டமில் காமிக்கிறேன். பட் எப்படி வியூ வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாட்டம் வியூ செம்ம ஸ்க்ராச்சஸ் இருக்கும் பாருங்கள். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியன் வேரியண்ட்ஸுக்கு. நிறைய வந்து நம்ம இந்தியன் KTM யூசர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து அந்த யூசர் வாய்ஸ் ஃபோரமில் வந்து ரைஸ் பண்ணாலும் அந்த கன்சர்ன் வந்து KTM வந்து இது வரைக்கும் அவங்க காதுலேயே கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதான் சொல்லணும். ஈவன் நானே பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்ட சொல்லும்போது படாத பாடுபட்டிருக்கேன். ஏன்னு சொல்ல போனால் ஒரு வேகத்தடியிலும் போனீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கரு அடி சும்மா வேறு லெவலில் அடிக்கும். காற்று வந்து ப்ரெஷர் மட்டும் நீங்கள் 2 இதுலேயும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரெஷர் ரேஷியோ வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணால் ரொம்ப அடி வாங்கும். வித்தவுட் பில்லியன்னா நீங்கள் சிங்கிள் சோலோவாக ரைட் பண்ணிட்டு போகிறீங்கன்னா எந்த இஷ்யூவும் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. கண்டிப்பாக டு பி ஆனஸ்ட் அது வந்து ஹிட் ஆகாது எந்த ஸ்பீட் பிரேக்கர்லையும். பட் வித் பில்லியன் போசம் மொத்தம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூவே வரும். பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பட்டாசு மாதிரி வேறு லெவலில் சத்தம் கேட்கும், டங்குன்னு இடிக்குது. ஸோ அந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடையும் வந்து ஹர்ட் ஆகும் நீங்கள் KTM ஃபேனாக இருந்தீங்கன்னா அது கேட்கும்போது. பட் என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா நான் சோஃபார் எப்படி ஒர்க் அரவுண்டில் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன்னா, வீக்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து நான் 2 பக்கமும் வந்து ஏர் ப்ரெஷர் வந்து செக் பண்ணிடுறேன். ஸோ ஏர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும், உங்களுக்கு ஏர் மெஷர்மெண்ட் வந்து இதோ இருக்குது பாருங்கள். இது வந்து டயர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரைடர் மட்டும் ஓட்டுறது வந்தால் ஃப்ரண்ட்டை வந்து 28.5 ரைடர் ரியர் வீலுக்கு பார்த்தீங்கன்னா 28.5 இருக்கும், சேம் தான். பட் அதுவே ரைடர் ப்ளஸ் பில்லியன் பார்த்தீங்கன்னா 28.5 வந்து ஃப்ரண்ட்லேயும் 31.9 வந்து பேக்லேயும் வந்து இருக்குது, ரேர்லேயும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே போடுங்க, தப்பில்லை. ஸோ எக்ஸ்ட்ராவே அடிங்க, மேக்ஸிமம் வந்து எதுவும் ஆகாது. ஏன்னா நீங்கள் அடிச்சுட்டு வரத்துக்குள்ளே கண்டிப்பாக அது போயிடும் போல். ஏன்னா இது டியூப்லெஸ் டயராங்காட்டி மேக்ஸிமம் காற்று பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணலாம் நம்ம போயிட்டே இருக்குது. ஸோ அதுதான் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ. ஸோ மேக்ஸிமம் வந்து டயர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுங்கள். அதை விட்டால் வேறு வழியே இல்லை இந்த பைக்கில். ஸோ அது டயர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே நண்பா, 4வது இஷ்யூ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இஷ்யூ வந்து நான் 1 2 எத்தனை சொல்ல, நிறைய ரெஸ்ட்டாக தான் ஆகுது இந்த பைக்கு. நான் இதுக்காக ஸ்டார்டிங்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வாட்டர் வாஷு கழுவி நானே செல்ஃபாக கூட பண்ணிடுறது இங்கே ஊருக்கு வந்த பிறகு. பட் கழுவி நான் ரொம்ப பேஜாராகவே ஆகி போயிட்டேன், அவ்வளோ அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், எவ்வளோ ரெஸ்ட் வேணும்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், செயின் வந்து நான் மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் தான் ஆகுது. நீங்கள் வேணால் செயின் வீடியோ போய் பாருங்கள். நல்லா லூப் பண்ணி வச்சுருந்தேன், க்ளீன் பண்ணிவிட்டு லூப் பண்ணி வச்சுருந்தேன். இது பார்த்தா ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் ரெஸ்ட் ஆகி போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் எவ்வளோ பிடிச்சி போயிருக்கு பாருங்கள், அவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வாங்க இன்னொன்று மேஜராக உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே அளந்து போயிடுவீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே எக்ஸாஸ்டினுடைய பைப்பு இந்த தாமிரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தீஞ்சு போயிருக்கு, உள்ள வரைக்கும் அடிச்சிருக்குங்க. அது நான் எவ்வளோவா பாலிஷ் எண்ணெய் அவ்வளோ போடுறேன், அவ்வளோவா ஒன்றும் எஃபெக்டிவ் சொல்யூஷனாக வந்து இல்லை. அதுதான் சொல்லப்போனால் இன்னொரு ரெஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கு. ஆக்சுவலாக டிஸ்க் பிரேக்கு ஃபுல்லாகவே இந்த மழை காலத்தில், மேக்ஸிமம் எனக்கு வெயில் காலத்தில் என்னன்னு தெரியல, மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே துரு பிடிச்சிருது. இப்போ நான் பிரேக் பிடிச்சி அதுவே க்ளீன் பண்ணிடுச்சு போல். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்பாட்டு அப்படியே ரஸ்ட்டு ஸ்பாட் வந்து உங்களுக்கு தெரியும், ரவுண்டாக வந்து நிறைய ரஸ்ட் ஆகுது. ஸோ அதுவும் ஒரு இஷ்யூவாக இருக்குது. நிறைய இடத்த இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த எக்ஸாஸ்ட் ஃபுல் பைப்புமே வந்து கீழே அந்த அண்டர் பெல்லியில் போயிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டாக தான் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் அதுக்கு
சொல்யூஷன் எதுவும் கண்டுபிடிக்கல. கண்டிப்பாக நான் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து போடுறேன். நீங்கள் டியூக் 390 ஓனராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பைக்குக்கு வந்து எப்படி இது மாதிரி ரெஸ்ட் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. எனக்கு க்யூரியஸாக இருக்குது, ஒன்லி என் பைக்கு மட்டும் ஆகுதா இல்லை உங்கள் பைக்கும் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே நண்பா, 5வது டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும், பார்க்கலாம், ரஸ்ட்டு ப்ளஸ் டஸ்ட்டு இது ரெண்டுமே தான். அழுக்கும் ஆகுது ப்ளஸ் இதுவும் ஆகுது. மட்டு பாருங்கள் எவ்வளோ மட்டு ப்ளஸ் டஸ்ட்டு இது ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்குது இந்த பைக்கில். சின்ஸ் இது வந்து நேக்கடு பைக்குன்றதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வித்தின் 1 or 2 days பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மட்டாகிடுது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் சும்மா ஆஃப் ரோட்டில் வந்தோம், எல்லாம் மண் பார்த்தீங்கன்னா மணலை வாரி எடுத்து போட்டிருக்கேன். ப்ளஸ் இங்கே பாருங்கள், இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மண் அன்றைக்கி மழை பெஞ்சிச்சு. ஸோ அது ஓட்டிகிட்டு வந்தோம், அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதுவாக இருக்குது. ப்ளஸ் வீலு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒன்று மட்டுன்னுது, அப்படி இல்லைன்னா வந்து அந்த அழுக்கு டஸ்ட்டு வந்து சேர்ந்துருது. ஸோ நேக்கடு பைக்குன்றதுனால நம்ம எதுவும் அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நம்ம வாங்கிட்டோம், ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது வேறு சொல்யூஷனும் இல்லை. இதுக்கு நார்மலாக வந்து க்ளீன் நம்ம தான் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா அக்ராஸ் எல்லா இடத்தையுமே வந்து அடிக்குது. ஈவன் ஃபேனில் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் ஓட்டு போனீங்கன்னா எல்லா மண்ணும் வந்து அடிக்குது. பட் அது கொஞ்சம் கார்டு இருக்குது, ஸோ அதனால் வந்து அது தடுத்துருது ஃபேன்லேயும். ஸோ இது பிரச்சனை என்ன மெயின் பிரச்சனை வருதுன்னா இந்த டஸ்ட்டு ப்ளஸ் இந்த மட்டுனாலையும் இந்த செயின் கவர்லாம் வந்து இது ஈவன் தான் ஓப்பன் இருந்தாலும் ஸ்ப்ராக்கெட்டாண்ட பார்த்தீங்கன்னா நான் அந்த செயின் க்ளீன் வீடியோவை பார்த்துருக்கலாம். ஆக்சுவலாக இவ்வளோ மட்டுக்கு வந்து உள்ளே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெய்னி டைமில் வந்து ஈவன் தான் நீங்கள் ஃபுல்லாக லூப் பண்ணி வச்சுருந்தாலும் செயின் வந்து கொஞ்சம் நரன்னு அந்த மண் போயிட்டு உள்ளே போயிட்டு ஃபுல்லாக வந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிருது. ஸோ அது வந்து நான் சீரியஸாக ரீசெண்ட் டைமில் வந்து அதை ஃபேஸ் பண்ணேன். என்னடா எங்கேருந்து தான் சவுண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ செயின்லேருந்து தான் சவுண்டு வந்துச்சு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதுவும் கண்டிப்பாக தெரியல எப்படி நான் மெயின்டைன் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் யாருன்னா பைக் வச்சுருந்தீங்கன்னா எதனா ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, பார்க்கலாம், நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே நண்பா, ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப் 5 டிஸ்அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் இந்த வீடியோவில். நான் இது வரைக்கும் 3 மந்த்தாக என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ அதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜாக சொல்லியிருக்கேன். நான் வந்து ஃப்யூச்சரில் சப்போஸ் எதுனா அப்கமிங் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது டோட்டலாக நெரேட் பண்ணி உங்களுக்கு செப்பரேட் வீடியோ வேணால் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேணாலும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் அமோக ஆதரவு கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நியூ உள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in next video. Until then, bye from Shakthi.